ஜீவா ஜீவா நான் தான்டா டேய். தேவனே, நீயே தேவனே, வா உட்கார் வா. சாப்பிடு. ஏன் ஜீவா இங்க இப்படி பத்துன்னு இருக்க? நம்ம வீட்லயாச்சும் வந்து படம்டா. தேவனே, எந்த கஷ்டம் இருந்தாலும் என்னோட போயிட்டேன் தேவனே. இன்னைக்கு காலைல கூட யாருன்னே தெரில, டீ கடையில் 2 பேர் பொருளை கொடுத்து எத்தனானோ நம்ம சுருக்கட்டை வாய்ப்பு கொண்டு வெளியே வந்துட்டேன். டேய் நான் தான் உன்னை எங்கேயும் தனியா போகாதன்னு சொல்லிக்கிறேன்லடா. அதை உரா, இன்னைக்கு எது டேரக்டர் பார்க்க போகிற சொல்லியிருந்தியே, என்னாச்சு? என்ன கதை? அடுத்த வாரம் வர சொல்லிக்கிறாங்கடா. இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போதான் ஏதோ ஒன்று வராமல் இருக்குது. ஏதோ ஒரு பெரிய கேரக்டர் தரேன்னிக்கிறாங்க. வந்துச்சுன்னா பக்காவாயிடும்டா. வீட்டில் என்ன வேலைக்கு போகணுன்னு கூட சொல்ல மாட்றாங்கடா. இந்த சினிமாஸினால எல்லாமே கரெக்டாக தான் நல்லா இருக்கும்டா. டேய், எல்லாம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு? இன்னும் கொஞ்ச நாளில் பார், உன் வாழ்க்கை என்ன மாதிரி மாறப்போகுது மட்டும் பார். சரி நம்ம வீட்டுக்கு வந்து படம். அதெல்லாம் வேணாம், நீ வீட்டுக்கு பத்திரமா போய் படு, நான் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன். என்னைக்கு நான் சொல்கிற பற்றி கேட்டுக்கிறேன். சூசராக போடுறா. ம், பட்டா பார்த்து போ. இன்னைக்கு காலைல கூட யாருன்னே தெரில, டீ கடையில் 2 பேர் பொருளை கொடுத்து எத்தனானோ நம்ம சுருக்கட்டை வாய்ப்பு கொண்டு வெளியே வந்துட்டேன். நான் எங்கண்ணா இருக்கிறேன்? கொஞ்சம் ஸ்கூல் ஆண்டா வாயேன். நீ வா வா சொல்கிறேன் வா. டேய், காலைல யார் ஜீவாவை டீ கடையை தொத்துனது? எனக்கு தெரியாதுண்ணா. கேட்டுனுறாங்களே சொல்கிறா மால சொல்கிறா. நான் தினேஷ் தானே புதுசாக டீம் இறக்கிருக்கான், ஜீவா போட்டே ஆகணும்னு சொல்லிட்டாங்கண்ணா. நான் அனுப்பிச்சுடு. போ. சொல்கிறா. ஹலோ தேவ, ஜீவா போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டாங்களாண்டா. எப்பா? இன்னைக்கு காலைல தான்டா ரிமாண்ட் பண்ண போகிறேன் சொல்கிறாங்கடா. நான் ஜீவாவை போலீஸ் பிடிச்சின்னு போயிட்டாங்களாண்ணா, ரிமாண்ட் பண்ண போகிறாங்களாண்ணா. தேவி நான் தான் அன்றைக்கே சொன்னான்ல தேவி, அவன் பண்ண அந்த சம்பவத்தினால அதனால போலீஸ்கிட்டேயும் தொல்லை இருக்கும், அவன் பண்ணவங்ககிட்டேயும் தொல்லை இருக்கும். இப்போ என்னண்ணா பண்ணுறது? காசு ஒரு 8 லட்சம் ஆகும் தேவி. 8 லட்சமா? ஆமாம், அவனை வெளியூருக்கு எங்கன்னா வேலைக்கு அனுப்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் மேலே எந்த ஒரு கேஸும் இல்லாத மாதிரி சேஃப்டி பண்ணிடலாம். நான் ஒரு ஃபைனான்சரை சொல்கிறேன், அவர் போய் பார்க்குறீங்களா? சரி நான் ரெடி பண்ணுறேண்ணா. ம் சரிம்மா. அண்ணா வாங்க உட்காருங்க. அட்வொகேட் அஜய் ஃபோன் பண்ணாப்புல தம்பி. என்னாச்சு, என்ன பிரச்சனை அந்த தம்பிக்கு? ஆனால் அவன் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து என் கூட தானே இருக்கான். அவனுக்கு எல்லாமே அவங்க அப்பா தான். சில கேவலமானவங்க அவங்க அப்பாவை சாவச்சிட்டாங்கண்ணா. இவனும் அவர் மேலே இருக்க பாசத்தில் வெறியில் போய் அவரை சாவச்சிட்டாங்கண்ணா. இப்போ அவங்க பையன் தினேஷும் இவனை திருப்பி பண்ணோன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். போலீஸ்கிட்டே அவனுக்கு தொல்லையாக இருக்குது. அதான் அட்வொகேட் அண்ணா சொன்னார், காசு ஒரு 8 லட்ச ரூபா இருந்தால் அவனை சேஃப்டி பண்ணிடலாம் சொன்னார்ண்ணா. அதுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். பழிக்கு பழி எனக்குமே தீர்வு கிடையாதுப்பா. இந்த மாதிரி நிறைய பசங்க அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போய் அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. இனிமே வாழ்க்கை நல்லபடியாக போனோம்ப்பா. அதான்ப்பா. நாளைக்கு வந்துருங்க தம்பி. ம் சரிண்ணா. நீ அவனுக்கு கிடச்சிருக்கல. எனக்கு மட்டும் எந்த இப்பெல்லாம் நடக்கணும்?
என்னால் சாப்பிட முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. என் அப்பனை சாவச்சா நான் திருப்பி சாவச்சேன். சரி விட்றா, நாளிலேருந்தா நீ வேலைக்கு போக போகிறல்ல, எல்லாருமே சரியாயிடும் விடு. இதுக்கப்புறம் வேலையை மட்டும் பாரு. சரி, ஏதோ படம் நடிக்க போகிற நீ நல்லபடியாக முடிஞ்சுதா? நாளைக்கு தாண்டா படம் ரிலீஸ் ஆகுது. இத்தனை நாள் கனவு நாளைக்கு தான் நிறைவேற போகுதுடா. என் வாழ்க்கையும் நாளிலேருந்து மாறப்போகுது. உன் தலையெழுத்தும் நாளிலேருந்து மாறிடும்டா. அவ்வளோதான், நம்ம பட்ட கஷ்டம்லாம் நாளையோட சரியாயிடும்டா. சரி, என்னை எப்படி வெளியே எடுத்துன்னு வந்த? அதெல்லாம் ஒரு டேய் சொல்கிறா. நீ அவனுக்கு கிடச்சிருக்கல. சரி விட்றா, விட்றா. ஐயோ, ஹீரோ செட்லாம் வந்தாச்சு. நீ கைட்டு பரவாயில்ல விட்றா. செட் இருக்குது மாமா, கைட்டு. நான் போய் கை நேரம் கைட்டு இந்த வெறும் உடம்பு இருக்கேன், சட்டையை போட்டு. சொல்றா. இதோ ஜீவா கூட வந்தேன். வரேன். ஆ அண்ணா, யாருண்ணா நீங்க? அண்ணா என்ன வெட்டுறீங்க? அண்ணா வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. என் குடும்பத்தை நான் தானே பார்த்துக்கணும். ப்ளீஸ்ண்ணா, வேணாண்ணா. அண்ணா என்ன எதுவும் பண்ணுறாதீங்க, ப்ளீஸ்ண்ணா. வேணாண்ணா, என் குடும்பத்தை நான் தானே பார்த்துக்கணும். வேணாண்ணா, அண்ணா வேணாண்ணா, ப்ளீஸ்ண்ணா. நான் விட்டுருங்கண்ணா, என்ன எதுவும் பண்ணாதீங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் வேணாண்ணா. உம்மால தினேஷ் கிட்டியாவா மொத்த சாவுடா. என்னடா ஆச்சு? டேய் ஹலோ, தினேஷ் பேசுகிறேன்டா. ஜீவா இங்கே தான் கொஞ்சம் சரக்கு போட்டுனுக்குறான் ஏரியாண்ட. ஆமாம், கருப்பு கலர் சட்டை போட்டுக்கிறான். விட்டுறக்கூடாதுடா, மிஸ் ஆகிடக்கூடாது. போட்டு முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள். தேவ் என்னடா பண்ணாங்களே? ஜீவா, அவனை மாற்றி விட்டானே. ஜீவா, இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிச்சது? பழிக்கு பழி என்ற ஒரு செயலால் ஒருவனின் வாழ்க்கை தலைகீழாக மாறும், அவனை சார்ந்தவரையும் பாதிக்கும். எனவே பழிக்கு பழி என்றும் தீர்வல்ல.